மக்களுக்கு உதவினார். அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதருக்கு 3 மகள்கள் இருந்தனர். அவரிடம் பணம் இல்லை. அவரது மகள்கள் வறுமையால் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் அஞ்சினார். இதை அறிந்த நிக்கோலஸ் ஒரு நாள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அமைதியாக அவர்களின் வீட்டிற்கு அருகே வந்து ஜன்னல் வழியாக ஒரு பையில் தங்க நாணயங்களை வீசினார். நெருப்பின் அருகே உலர்ந்து கொண்டிருந்த சாக்ஸ்களில் தங்கம் விழுந்தது. இது ஒரு தடவை மட்டும் நடக்கவில்லை, 2 தடவை அல்ல, ஆனால் 3 முறை. அந்த ஏழையின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நிக்கோலஸ் அமைதியாக காணாமல் போனார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது விசேஷமாக குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கும் பழக்கம் இங்கே தடவில் தொடங்கியது. நிக்கோலஸ் குழந்தைகள் மீது ஒரு சிறப்பு அன்பு கொண்டிருந்தார். குழந்தைகள் தூய்மையானவர்கள் மற்றும் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று அவர் நம்பினார். அவர் நோயாளி குழந்தைகளுக்கு உதவினார், பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தார், தனிமையில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவரை சுற்றி குழந்தைகள் பாதுகாப்பாட உணர்ந்தனர். அவர்கள் அவரை நம்பினர். அவர்கள் அவரை நேசித்தனர். நிக்கோலஸ் பின்னர் செயின்ட் நிக்கோலஸ் என்று அழைக்கப்படும் பிஷப்பானார்.